ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிங்கிள் ஸ்டோரி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே இருக்கிற ஒரு பில்டிங்கோடைய பிளான். இந்த பிளானில் இருக்கிற இந்த ஹாலுக்கான ஸ்லாபை எப்படி டிசைன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் தனித்தனியாக ஸ்லாபை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஏன்னா அது டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஹாலுக்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பண்ணணும். இதுக்கு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து வால் பீரிங் ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதில் காலம் பீம் எல்லாம் வராது. வால் தான் இருக்கும். வால் மேலே வந்து ஸ்லாப் வந்து இருக்கும். ஏதாவது 2 வால் இருக்கும். வால் மேலே ஸ்லாப் இருக்கும். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப் இது. ஒருவேளை பீம் காலம் அப்படிலாம் வர மாதிரியா இருந்தால் அந்த பீம் காலத்தோட ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர்சிசி ஸ்லாப். ஸோ இப்போ இந்த ஹாலோடைய டைமென்ஷன் பார்த்தோம்னா 4.88 இன்ட்டு 3.35 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது 4880 லாங்கஸ்ட் ஸ்பேன், ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் வந்து 3350. இது வந்து இன்னர் டைமென்ஷன், சென்டர் டு சென்டர் டைமென்ஷன் கிடையாது. கிளியர் டைமென்ஷன், இன்னர் டைமென்ஷன். ஓகே. ஸோ ஓகே, டிசைன் ஆர்சிசி ஸ்லாப், சப்போர்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபு. ரூம் டைமென்ஷன் பார்த்தோம்னா 4880 இன்ட்டு 3350. வால் திக்னஸ் 200 mm. ஓகேங்களா. இந்த வால் திக்னஸ் பார்த்தா 200 mm வால் திக்னஸ் இந்த பில்டிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வால் திக்னஸ் 200 mm. வெதரிங் கோர்ஸ் பார்த்தா ஃபினிஷிங் லோட் 1.5 kN/m². அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே இருக்கிற ஒரு பில்டிங். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெதரிங் கோர்ஸ் போடுவோம். அந்த வெதரிங் கோர்ஸோட யூனிட் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 kN/m². ஸோ அந்த வெதரிங் கோர்ஸோடைய லோட் வந்து இந்த ஸ்லாப் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகும். நம்ம அதை லோடு டிசைன் பண்ணும்போது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு மேலே வந்து வெதரிங் கோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதால அதோடைய யூனிட் வெயிட் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ வெதரிங் கோர்ஸ் ஃபினிஷ் லோட் 1.5 kN/m². மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டிசைன் கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளாக எடுத்துக்கிறது தான். FCK வந்து M20 காங்கிரீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ M20 காங்கிரீட்னா 1:1.5:3 என்ற ரேஷியோவில் காங்கிரீட் மிக்ஸ் இருக்கும். 1 பார்ட் ஆஃப் சிமெண்ட்டு, 1.5 பார்ட் ஆஃப் சாண்டு, 3 பார்ட் ஆஃப் அக்ரிகேட் இருக்கும். ஸோ M20ங்கிறது வந்து 20 Nm². அதாவது 28 டேஸ் கழிச்சு இந்த மிக்சிங் ரேஷியோவில் இருக்கிற இந்த M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து 20 Nm²க்கு கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதான் இந்த FCK M20 காங்கிரீட் கிரேடுன்றது. ஸோ அடுத்து FYங்கிறது வந்து Fe415 ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ஸ்டீலுடைய ஸ்ட்ரென்த்து FY, காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து FCK. ஸோ Fe415ன்றது 415 Nm²க்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்டீலோடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். MU லிமிட் 2.76 BD². ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா as per IS 456-2000 படி Fe415 ஸ்டீலுக்கு வந்து 2.76 BD² வந்து MU லிமிட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது BB பார்த்தீங்கன்னா 20 as per IS 456-2000 படி சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா 20. ஸோ MFங்கிறது வந்து மாடிஃபிகேஷன் ஃபேக்டர். மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா Fe415 ஸ்டீலுக்கு வந்து IS 456-2000 படி வந்து 1.5 கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டைப் ஆஃப் ஸ்லாபுடைய டைப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 வே ஸ்லாபா இல்லை 2 வே ஸ்லாபான்ட்டு. ஸோ 1 வே ஸ்லாப்னா 2 பக்கம் மட்டும் லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். 2 வே ஸ்லாப்னா 4 பக்கமும் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா LY/LX. LYங்கிறது லாங்கஸ்ட் ஸ்பேன், LXங்கிறது ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன். ஸோ 4880 இல்லைங்களா, அது நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டோம். 4.88 / 3.35 இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் நம்ம இதோட சிலிண்டர்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.45 வருது. 2வை விட கம்மியாக இருக்கு. ஸோ ஓகேவா, 2வை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது 2 வே ஸ்லாப். 2வை விட அதிகமாக இருந்துச்சு, இந்த சிலிண்டர்னஸ் ரேஷியோ LY/LXோட வேல்யூ வந்து 2வை விட கம்மியாக இருந்துச்சுன்னா 2 வே ஸ்லாப். 2வை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 வே ஸ்லாப். ஸோ இட்ஸ் த 2 வே ஸ்லாப். ஓகேங்களா, இது வந்து 1.45ன்றதுனால இது வந்து 2 வே ஸ்லாப். Next, calculate the effective depth D from steel. So effective depth D is equal to span divided by BB into MF. Span வந்து shortest span எடுத்துக்கணும். longest span வந்து 4.88, shortest span LX வந்து 3.35. So span வந்து shortest span 3.35ன்றது 3350 mm divided by BB into MF. BB வந்து simply supportedக்கு 20 constant. MF வந்து
FE415 ஸ்டீலுக்கு வந்து எம்எஃப் மாடிஃபிகேஷன் ஃபேக்டரோடைய கான்ஸ்டன்ட் வந்து 1.5. ஸோ இது முன்னாடி நம்ம டேட்டால நோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை போட்டாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா 111.6 mm கிடைக்கும். ஸோ இதுதான் டி, அதாவது எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ இந்த எஃபெக்டிவ் டெப்த்தை வந்து நம்ம ஃபைனல் எஃபெக்டிவ் டெப்த்தை எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த எஃபெக்டிவ் டெப்த்தை வச்சு என்ன பண்ணணும்னா ஓவரால் டெப்த்தை தான் நம்ம அசியூம் பண்ணணும். இதை விட அதிகமான வேல்யூவாக ஓவரால் டெப்த்தை நம்ம அசியூம் பண்ணணும். எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 30 இது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது ரவுண்ட் அப் பண்ணி ப்ரொவைட் ஓவரால் டெப்த் டி, கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 150 mm கொடுக்குறேன். ஸோ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 150 mm. கேபிட்டல் டி ஓவரால் டெப்த்னா ஸ்லாபோடைய திக்னஸ் இதுதான். ஸ்லாப் திக்னஸ் 150 mm கொடுக்குறோம். ஸோ இப்போ இது ஓகே. ஸோ அதுக்கடுத்தது ரிவைஸ்டு எஃபெக்டிவ் டெப்த் டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை வச்சு இந்த ஓவரால் டெப்த்தை வச்சு எஃபெக்டிவ் டெப்த் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், ஒரிஜினல் எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி மைனஸ், அதாவது ஓவரால் டெப்த்து மைனஸ் கிளியர் கவர் மைனஸ் ஆஃப் டை ஆஃப் பார். ஓகேங்களா? ஓகே. ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு ஓவரால் டெப்த் 150 mm மைனஸ் கிளியர் கவர் வந்து ஸ்லாபுக்கு 15 mm கொடுப்போம். இது கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஸ்லாப்ன்றதால 15 mm கொடுத்துருக்கேன். மைனஸ் ஆஃப் டை ஆஃப் பார், நம்ம என்ன டை ஆஃப் பார் யூஸ் பண்ணுறோமோ அதில் பாதி. ஸோ இப்போ நான் வந்து 10 mm டை ஆஃப் பார் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 10/2 போட்டிருக்கேன். நீங்கள் 8 mm யூஸ் பண்ணுற மாதிரி 8 போட்டுக்கலாம். 12 mm யூஸ் பண்ணாலும் 12 போட்டுக்கலாம். நான் 10 போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணோன்னா ஸ்மால் டி கிடைச்சிரும். அதாவது எஃபெக்டிவ் டெப்த் கிடைச்சிரும். 130 mm கிடைச்சிருங்க. ஸ்லாபோடைய திக்னஸ் 150 mm, எஃபெக்டிவ் டெப்த் வந்து 130 mm. தேர்ட் ஸ்டெப், கால்குலேட் த எஃபெக்டிவ் ஸ்பேன். ஸோ எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டர் சைடில் கண்டுபிடிக்கிறேன். எஃபெக்டிவ் ஷார்ட்டர் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் கண்டுபிடிக்கணும். 2 மெத்தடில் எந்த மெத்தடில் லீனியர் வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ கிளியர் ஸ்பேன் வந்து 3350 ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த் வந்து 130. ஸோ இது வந்து 3480 mm வருது. ரெண்டாவது மெத்தடில் வந்து கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் 1 சப்போர்ட் ஆஃப் வித்து கனெக்ட் பண்ணணும். ஸோ எஃபெக்டிவ் டெப்த்து 3350 ப்ளஸ் சப்போர்ட் ஆஃப் வித்து வந்து பார்த்தீங்கன்னா வால் பியரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ வாலோடைய சப்போர்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். வாலோடைய திக்னஸ் வந்து 200 mm. ஒருவேளை ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இருந்தால் நம்ம பீம் எடுத்துப்போம். ஸோ இதை போட்டோன்னா 3550 mm வரும். இது ரெண்டுத்தில் வந்து லீனியர் வேல்யூ இதுதான். ஸோ 3000 லீனியர் வேல்யூ எல்எக்ஸ், அதாவது எஃபெக்டிவ் ஷார்ட்டர் ஸ்பேன் எல்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3450 mm. ஸோ எஃபெக்டிவ் லாங்கர் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அதே 2 மெத்தடு தான். ஸோ லாங்கர் ஸ்பேனோட வேல்யூ வந்து 4880 ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த் 130 mm 5010 mm வருது. அதே மாதிரி ரெண்டாவது மெத்தடில் 4880 லாங்கர் ஸ்பேனோட வேல்யூ ப்ளஸ் சப்போர்ட் வித் வந்து 200 வால் திக்னஸ் சப்போர்ட்டு. ஸோ அது போட்டோன்னா 5080 mm வரும். ஸோ ரெண்டுத்தில் வந்து லீனியர் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது தான். ஸோ எல்ஒய் இஸ் ஈக்குவல் டு 5010 mm. தென் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் த லோடை கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெட் லோடு, செகண்ட் ஒன் லைவ் லோடு. டெட் லோட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெயிட்டு, வெதரிங் கோர்ஸ், ரெண்டு தான் ஸ்லாப் மேலே வர டெட் லோடு. ஸோ செல்ஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்கொயர் மீட்டருக்கு தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் பிரெத்து, அதோடைய திக்னஸ், ஸ்லாபுடைய திக்னஸ். ஸோ இது போட்டால் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு என்னவோ அது கிடைச்சிரும். ஸோ 1 மீட்டர் 1 இன்ட்டு 1 இன்ட்டு ஸ்லாப் திக்னஸ் 150 mm, ஸோ 0.15 இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சிசி வந்து 25. ஸோ ஒரு கியூபிக் மீட்டருக்கு வந்து யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சிசி வந்து பார்த்தீங்கன்னா 25 kN per cubic மீட்டர் இருக்கும். ஸோ அதனால் 25. ஸோ போட்டோன்னா யூனிட் வெயிட், அதாவது ஆர்சிசி ஸ்லாபுடைய ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கான செல்ஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 3.75 kN per மீட்டர். ஸோ அதுக்கடுத்து வெதரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 kN per மீட்டர்ன்றது கான்ஸ்டன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேண்ட் புக்கில் இருக்கும். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஹேண்ட் புக்கில் இருக்கும் உங்களுக்கு வெதரிங் கோர்ஸோட யூனிட் வெயிட் என்னன்றது. ஸோ அதில் இருந்து தான் எடுத்திருக்கோம் 1.5 kN. ஸோ லைவ் லோட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங். ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு வந்து 1 kN per மீட்டர்லேருந்து 2 kN வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ நான் 1.9 kN per மீட்டர் கொடுத்துருக்கேன். இதுவே அதிகபட்சமான வேல்யூ தான். ஸோ அதிகபட்சமான வேல்யூவே நான் கொடுத்துருக்கேன். 1.9 kN per மீட்டருக்கு லைவ் லோட் கொடுத்துருக்கேன். லைவ் லோடுங்கிறது வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு லோடு, ஹியூமன்ஸ் அண்டு திங்ஸு. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இது நம்ம ஆட் பண்ணோன்னா 7.15 kN per மீட்டர் வருது. இதுதான் லோடு. ஸோ இந்த லோடை வந்து நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. இது கூட 1.5
மல்டிபிள் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ டிசைன் லோடு WU is equal to 1.5 into W 1.5 into 7.15 லோடு 7.15 போட்டுனா WU கிடைச்சிடும். டிசைன் லோட் 10.72 kN per meter. ஸோ அதுக்கடுத்தது ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா calculate the designed bending moment. ஸோ bending moment coefficient from table 27 of IS 456 2000. IS 456 2000ல டேபிள் 27ல் இருக்கிறதுனா 27ல் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா LY/LX உடைய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ LY/LX LYனா நம்ம வந்து கிளியர் டைமென்ஷன் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் ஸ்பேன் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரியே அந்த வேல்யூ எடுத்துக்கணும். 5.01, LX வந்து 3.48. LY/LX உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 1.43 வருது. ஸோ இப்போ ஹேண்ட் புக் எடுத்து பார்க்குறோம். IS 456 2000 ஹேண்ட் புக் எடுத்து பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த புக்கு. ஸோ இதில் டேபிள் 27 பார்த்தீங்கன்னா அதாவது LY/LX ஓட வேல்யூ 1.4 கிடைச்சிருக்கு. ஸோ 1.4 கிடைக்கும் போது அதில் இருக்கிற AX AY ஓட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். 0.099 0.051 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஹேண்ட் புக் IS 456 2000. ஸோ அதிலிருந்து இந்த வேல்யூக்கான LY/LX வேல்யூக்கான AX AY நோட் பண்ணி எழுதியாச்சு. 0.099 0.051. ஸோ இது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம பெண்டிங் மூமெண்ட் இன் MX கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா AXWU LX ஸ்கொயர். ஸோ எக்ஸ்னும் போது AX LXன்னு வரும். Y ஆக்சிஸில் கண்டுபிடிக்கும் போது AY LYன்னு வரும். ஸோ AXோட வேல்யூ 0.099 இந்த வேல்யூ. லோட் வந்து டிசைன் லோட் 10.73. ஓகே, LX வந்து பார்த்தீங்கன்னா 3.48. ஸோ இந்த ஸ்கொயர் போட்டோம். ஸோ இப்போ LXோட MXோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். MX ஈக்குவல் டு 12.85 kN/m. பெண்டிங் மூமெண்ட் இன் MY Y ஆக்சிஸில் பெண்டிங் மூமெண்ட் என்னென்னு பார்க்குறோம். அதுக்கான ஃபார்முலா AYWU LX ஸ்கொயர். AUன்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 0.051 ஹேண்ட் புக் பார்த்து எழுதின வேல்யூ. MUங்கிறது வந்து டிசைன் லோடு 10.72. LX ஸ்கொயருங்கிறது வந்து எஃபெக்டிவ் ஷார்ட்டர் ஸ்பேன் 3.48. இந்த ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ இதோட வேல்யூ வந்து MY வந்து பார்த்தீங்கன்னா 6.62 kN/m வருது. ஸோ இது பெண்டிங் மூமெண்ட் Y ஆக்சிஸ். அதுக்கடுத்தது calculate தி எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் MU லிமிட். ஸோ எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் MU லிமிட் எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோன்னா இந்த எஃபெக்டிவ் டெப்த் வச்சு தான் நம்ம வந்து நம்ம கொடுக்குற டெப்த்து வந்து ஓகேவான்னு பார்க்கணும். எஃபெக்டிவ் டெப்த் வந்து 130 mm கொடுத்துருக்கோம். அது சேஃபா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் MU லிமிட்டு. ஸோ MU லிமிட்கான ஃபார்முலா வந்து 2.76 BD ஸ்கொயர்னு நம்ம முன்னாடி எழுதியிருக்கோம். ஸோ இது எதுக்கான வேல்யூன்னு பார்த்தோன்னா FY 415 ஸ்டீலுக்கான வேல்யூ ஹேண்ட் புக் பார்த்து எழுதின வேல்யூ. ஸோ இப்போ இந்த டியோட இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் தள்ளுறோம் அப்படின்னா √MU 2.76 into Bன்ற மாதிரி வரும். ஸோ MUவோட வேல்யூ நமக்கு தெரியும். MU வந்து Y ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ 6.62. X ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட்டில் கண்டுபிடிச்ச வேல்யூ 12.85 into 10⁶. 2.76 அப்படியே வச்சாச்சு. B வந்து 1 மீட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் 1 மீட்டருக்கு வந்து 1000 mm. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா டியோட வேல்யூ கிடச்சிரும் 68.23 mm. ஸோ அதே மாதிரி Y ஆக்சிஸில் கண்டுபிடிக்கணும். D = √MU / 2.76 into B. MU வந்து Y ஆக்சிஸில் 6.62. Y ஆக்சிஸில் MU வந்து MY வந்து பார்த்தீங்கன்னா 6.62 kN/m. ஸோ kN/mன்றது வந்து நியூட்டன் MMக்கு மாற்றும் போது 10⁶ வரும். அந்த 10⁶ தான் இந்த வேல்யூ. ஸோ இந்த 2.76 B வந்து 1 மீட்டருக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ 1000. டியோட வேல்யூ 48 mm வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டி ரெக்கார்டு வந்து டி ப்ரொவைடை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹென்ஸ் ஓகே. ஸோ டி ரெக்கார்டு லெஸ் தென் டி ப்ரொவைட் இஸ் ஹென்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா
ரெக்கவர் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா 48 தேவைப்படுது. ஸோ நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா 130 mm ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணது வந்து மேக்ஸிமமாக தான் இருக்குது. ரெக்கவர்டை விட அதிகமாக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிசைன் இஸ் சேஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டெப்பு calculate the area of main steel bar. Calculate the area of main steel bar. ஃபஸ்ட்டு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ASTX. ஸோ அதுக்கான ஃபார்முலா MUX is equal to 0.87 FYASTX D minus FYASTX divided by FCKB. MUXல வந்து 12.85 into 10⁶ கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 0.87 அப்படியே வச்சாச்சு. FY வந்து 415 ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம், அதனால 415 போட்டாச்சு. ASTXோட வேல்யூ தெரியாது, ASTX நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ X வச்சாச்சு. டியோட வேல்யூ வந்து 130, எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சிருக்கோம். FY 415 ஸ்டீலு, ASTXோட வேல்யூ தெரியாது. FCK வந்து 20 M20 காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ FCK வந்து 20. B வந்து 1 மீட்டருக்கு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அதனால 1000 mmக்கு 1000 போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ வந்து இதுக்கும் காமனாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அதை இது கூட மல்டிபிள் பண்ணி இங்கே வச்சுக்கணும். இந்த AST அப்படியே வச்சாச்சு, இந்த மைனஸ் அங்கே போட்டாச்சு. ஸோ அது மாதிரி ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண இந்த வேல்யூவை இது கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணி அந்த வேல்யூவை இதால் வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு இந்த இங்கே போட்டுக்கணும். ஸோ இங்கே ஒரு AST, இங்கே ஒரு ASTன்றதுனால AST ஸ்கொயர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஆர்டராக நம்ம வந்து அடுக்கிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து AST ஸ்கொயரு மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸில் வந்துருச்சு. ஸோ 7.49 AST ஸ்கொயர். ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸில் மாறிடும். ஸோ -4693 6.5 AST. இங்கே ப்ளஸில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 12.85 into 10⁶ is equal to 0. ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து AX ஸ்கொயர் மைனஸ் BX ப்ளஸ் C அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும், ASTயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. -B ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் B ஸ்கொயர் மைனஸ் 4AC டிவைட் பை 2A. இது அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். பியோட வேல்யூ, ஸோ B இங்கே இருக்குது. ஸோ இந்த பியோட வேல்யூ இந்த வேல்யூ தான். ஸோ 46936.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இந்த பியோட வேல்யூ அதே தான் 46,936.5 இந்த ஸ்கொயரு மைனஸ் 4 அப்படியே வச்சாச்சு. ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது, ஏவோட வேல்யூ 7.49. ஸோ 7.49 வச்சுக்கிட்டோம். இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 12.85 into 10⁶. சியோட வேல்யூ 12.86 into 10⁶. ஸோ அந்த வேல்யூ போட்டாச்சு. டிவைட் பை 2A. ஸோ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 7.49. ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணனா இந்த வேல்யூ வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவோ அந்த டிஃப்ரென்ஸ் இதால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ASTX கிடச்சிரும். 286.91 mm ஸ்கொயருக்கு ASTX நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு ASTY. ஸோ அதுக்கான ஃபார்முலா MUY is equal to 0.87 into FY into ASTY into D minus FY ASTY divided by FCK into B. ஓகேங்களா? ஸோ MUX, ஸோ மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல MUX போட்டிருப்போம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது MUY போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போ ஸோ MUYயோட வேல்யூ நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சாச்சு. ஸோ MUYயோட வேல்யூ வந்து 6.62 கிலோநியூட்டன் மீட்டர். ஸோ கிலோநியூட்டன் மீட்டர்னும் போது 10⁶ நியூட்டன் மீட்டருக்கு நியூட்டன் எம்எம்க்கு மாற்றும் போது 10⁶ வரும். ஸோ MUYயோட வேல்யூ 6.62 into 10⁶. 0.8 நம்ம வச்சாச்சு. FY 415 யூஸ் பண்ணுறோம். ASTY தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் ASTY அப்படியே வச்சாச்சு. டியோட வேல்யூ, எஃபெக்டிவ் டெப்த்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 130 mmன்னு. ஸோ FY 415 ஸ்டீலு, ASTY தெரியாது. FCK வந்து M20 காங்கிரீட் கிரேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ 20. B வந்து 1 மீட்டருக்கு அஸ்யூம் பண்ணதால் 1000 mm போட்டிருக்கோம். B வந்து எல்லா இடத்துலையுமே 1000 தான், 1 மீட்டர் தான் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டோம்.
இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா இதை மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணி அது கூட இதை மல்டிபிள் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்துடும். இந்த ஏஎஸ்டி அப்படியே போட்டுக்கணும். இந்த வேல்யூ வந்து இதுக்கும் காமன் தான். ஸோ ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டு வேல்யூக்குமே காமன் தான் இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ண வேல்யூவை இது கூட மல்டிபிள் பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அதோட டிவைட் பண்ணி இந்த வேல்யூ வந்துடும் 7.49. இங்கே ஒரு ஏஎஸ்டிஒய், இங்கே ஒரு ஏஎஸ்டிஒய். ஸோ ஏஎஸ்டிஒய் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயரில் எடுத்து ஃபஸ்ட்டில் வந்துடும். இந்த மைனஸில் இருக்குது ரூட் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் எடுத்து ப்ளஸில் வந்துடும். 7.49 ஏஎஸ்டிஒய் ஸ்கொயர். ப்ளஸில் எடுத்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வந்துடும். -46936.5 ஏஎஸ்டிஒய். ப்ளஸில் இருக்கிறது அப்படி தான் இருக்கும். ப்ளஸ் 6.62 × 10⁶. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி = 0 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். -b ± √b² - 4ac / 2a இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பியோட வேல்யூ பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ பியோட வேல்யூ இந்த வேல்யூ 46,936.5. ஸோ அந்த வேல்யூ போட்டால் ± அந்த பி அது தான் 46,936.5 ஸ்கொயர். இந்த 4 அப்படியே வச்சாச்சு. ஏவோட வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏவோட வேல்யூ வந்து 7.49. ஸோ 7.49 இன்ட்டு சியோட வேல்யூ இங்கே இருக்குது 6.62 × 10⁶ டிவைட் பை 2a 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 7.49. ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சுட்டோம். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கூட இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏஎஸ்டிஒய் கிடைச்சிரும் 144.36 mm². ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்வயர்டு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து மினிமம் விட அதிகமாக இருக்கணும்னா இப்போ நம்ம 144 mm² ஏஎஸ்டிஒய் ஆக்சிஸில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதையே யூஸ் பண்ணிடக்கூடாது. மினிமம் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. ஸோ ஐஎஸ் 456/2000 படி மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்வயர்டு பார்த்தோன்னா 0.12% இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 0.12 / 100 இன்ட்டு பி இன்ட்டு டி. ஓகேங்களா. பி வந்து எப்பயுமே சொல்லியிருக்கேன் 1000 mm அசியூம் பண்ணிக்கணுன்ட்டு. ஸோ 1000 mm. டி வந்து ஓவரால் டெப்த்து ஸ்லாபோட திக்னஸ் 150 mm. ஸோ இதை நம்ம போட்டோன்னா 180 mm² கிடைக்குது. ஸோ மினிமமாக வந்து 180 mm² ஸ்டீல் தேவைப்படணும் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஎஸ்டிஒய் ஆக்சிஸில் 144.36 mm² தான் இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏஎஸ்டிஒய் ஆக்சிஸில் 180 mm² தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஏஎஸ்டி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும். ஸோ அதிகமாக கிடைச்சிருந்தா அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏஎஸ்டி எக்ஸ் ஆக்சிஸில் 290 mm² கிடச்சிருக்கு. ஸோ அந்த 290 mm² தான் நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணணும். ஏஎஸ்டிஒய் ஆக்சிஸில் 144 கிடச்சிது. நம்ம 144 யூஸ் பண்ணக்கூடாது. 180 mm² தான் யூஸ் பண்ணணும். மினிமம் இவ்வளோ தேவை. ஸோ அதுக்கடுத்து 8வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பேசிங்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து π/4 × d² × b / AST. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ் போட்டிருக்கேன் ஏஎஸ்டி எக்ஸ். ஒய் ஆக்சிஸில் யூஸ் பண்ணும்போது ஏஎஸ்டி ஒய். ஓகேங்களா. அஸ்யூமிங் 10 mm டை ஆஃப் பார் ஸ்பேசிங் 10 mm டை ஆஃப் பார் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம. ஸோ அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் π/4 இன்ட்டு 10 mm டை ஆஃப் பார் யூஸ் பண்ணுறதுனால 10 போட்டிருக்கேன். டி வந்து 10² இன்ட்டு பியோட வேல்யூ 1000 டிவைட் பை ஏஎஸ்டி எக்ஸில் என்ன இருக்குது 290. ஏஎஸ்டி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 290 mm² தேவை. ஸோ 290. ஸோ ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 270 mm தேவைப்படுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 456/2000 படி ஸ்பேசிங்க்கு ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துருக்காங்க. ஸ்பேசிங் ரெஸ்ட்ரிக்டட் டு 3D. அதாவது எஃபெக்டிவ் டெப்த்தில் 3 மடங்குக்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஸ்பேசிங் சொல்கிறாங்க. ஸ்பேசிங் ரெஸ்ட்ரிக்டட் டு 3D அப்படின்னா ஸ்பேசிங் வந்து எஃபெக்டிவ் டெப்த் இருக்கு இல்லையா, எஃபெக்டிவ் டெப்த்தில் 3 மடங்குக்கு அதிகமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ 3 இன்ட்டு எஃபெக்டிவ் டெப்த் நம்ம 130 கொடுத்துருக்கோம். ஸோ 390 mm வருது. ஸோ நம்ம வந்து ஸ்பேசிங் வந்து 270 தான் வருது. இதை விட இந்த வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ therefore provide main reinforcement 10 mm dia at 270 mm center to center. ஓகேங்களா, மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து 10 mm டயாஃப் பார் யூஸ் பண்ணுறோம், 270 mm சென்டர் டு சென்டரில். ஸோ அதுக்கடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஸ்பேசிங் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு by/4 இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு பி டிவைட் பை ஏஎஸ்டி ஒய். ஓகேங்களா, நான் எழுதலை. ஸோ அந்த ஃபார்முலா டி வந்து நம்ம 8 mm டயாஃப் பார் நான் வந்து இதில் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். 8 mm டயாஃப் பார் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன் ஒய் ஆக்சிஸில். ஏன்னா இது வந்து 180 mm ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ 180 mm ஸ்கொயர் தான். ஸோ 10 mm போட்டால் ஸ்பேசிங் ரொம்பவே அதிகமாக போகும். ஸோ 8 mm நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கே அதிகமான வேல்யூ தான் வரும். ஸோ by/4 இன்ட்டு 8 ஸ்கொயர் டிவைட் பை இன்ட்டு 1000 டிவைட் பை 180 mm ஏஎஸ்டிஒய் போட்டிங்கன்னா ஸ்பேசிங் வந்து 279.25 வருது. ஸோ நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன், 270 mm கொடுத்துருக்குறேன் ஸ்பேசிங். ஓகேங்களா, இப்போது therefore provide distribution reinforcement பார்த்தீங்கன்னா 8 mm டயாஃப் அட்டு 270 mm சென்டர் டு சென்டர். ஓகேங்களா, ஓகே. இப்போ நமக்கு இது வரைக்கும் கண்டுபிடிச்சதோடைய ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவைப்படுற ரிசல்ட் இது 4 தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டெப்த்து ஆர் ஸ்லாப் திக்னஸ். ஸ்லாப் திக்னஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஓவரால் டெப்த்து ஈக்குவல் டு 150 mm கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். எஃபெக்டிவ் டெப்த்துன்னா எஃபெக்டிவ் டெப்த்துங்கிறது தெரியும், நம்மளுடைய அந்த கிளியர் கவர் ஆஃப் டே ஆஃப் பார் கழிச்சது போக மீதி இருக்கிறது எஃபெக்டிவ் டெப்த்து. அந்த எஃபெக்டிவ் டெப்த்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் 130 mm. ஸோ அதுக்கடுத்தது மூணாவது நான் கண்டுபிடிச்சிருக்கோம்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நாலாவது டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது வந்து ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன், டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது லாங்கஸ்ட் ஸ்பேன். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm டை ஆஃப் பார் யூஸ் பண்ணுறோம், அட் 270 mm சென்டர் டு சென்டரில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 8 mm டை ஆஃப் பார் அட் 270 mm சென்டர் டு சென்டர். ஓகே, தேங்க்யூ.